உயர்ந்த மலைகள், நெஞ்சை அள்ளும் அருவிகள், பாய்ந்தோடும் நதிகள், எல்லா திசைகளிலும் கடல்கள், பசுமையான வனங்கள் என அற்புதங்கள் அணிவகுக்கும் தேசம்தான் இந்தியா. பல பல வகையான உயிரினங்கள் பரவலாய் வாழும் தேசம்தான் இந்திய தேசம். இப்படிப்பட்ட இயற்கை செல்வங்கள் அழிய ஆரம்பித்ததால் தான் பஞ்சபூதங்கள் தங்கள் பலத்தால் பிரளயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. உலகில் எந்த ஒரு உயிரினமும் தனது இனத்தை கொல்லுவது இல்லை. தனது உணவுக்காக வேறு மிருகங்களை மட்டுமே அவை வேட்டையாடி வாழ்கின்றன. அதுவும் தேவையான அளவிற்குத்தான். ஆனால் அந்த உணவையும் கூட அவை சிரமப்பட்டு தான் உழைத்தே பெறுகிறது. ஆனால் மனித இனம் மட்டும்தான் பேராசை கொண்டு அலைகின்றது. இந்த உலகில் இறுதியாய் அறிமுகப்படுத்தப்பட்ட பால்குடியினம் மனித இனம். அதற்கு முன் வாழ்ந்த எல்லா உயிரினங்களுமே இயற்கையை பொக்கிஷமாய் பாதுகாத்தன. இத்தனைக்கும் இவைகளுக்கு அறிவு 5க்குள் தான். ஆனால் 6வது அறிவு பெற்றுள்ளதாக கூறும் மனித இனம் உருவான பின்புதான் இயற்கையை அழிக்க துவங்கினான். விஞ்ஞானம் மட்டுமேதான் வாழ்க்கை, வளர்ச்சி என தவறாக புரிந்து கொண்டு இயற்கையை சின்னாபின்னப்படுத்தினான். அதன் விளைவாகத்தான் இன்று பஞ்சபூதங்கள் பயங்கரமாய் தாக்கத் துவங்கியுள்ளன. வன வளங்கள் பாதுகாக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். ஆகவே வன வளத்தை பாதுகாக்க வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருந்தால் பருவமழை தவறாமல் பெய்யும். மழை பொய்க்காமல் பெய்தால் விளைச்சல் அதிகமாகும். பொருளாதாரம் மேம்படும். பாழ்பட்டு பாலையாய் மாறி கிடக்கும் பூமி பழையபடி பசுமை வளம் பெறும். பூகம்பம், புயல், சுனாமி, சூறாவளி, வறட்சி என எல்லா திசைகளில் இருந்து இயற்கையின் காவலனான பஞ்சபூதங்கள் தாக்கத் தொடங்கியுள்ளன. இந்த அபாயத்தில் இருந்து மனித இனம் தன்னையும் இந்த பூமி பந்தையும் காப்பாற்ற வேண்டும். வரப்போகும் பேராபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி வனத்தையும் வன செல்வங்களையும் வன உயிர்களையும் காப்பாற்றி அதன் மூலம் சுற்றுச்சூழலை சீர்படுத்துவதுதான். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் தான் மானுடத்தை காப்பாற்றும் பாதுகாவலர்கள். அவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். வன உயிர்களை பற்றியும் வனத்தை பற்றியும் அவற்றின் வரலாறுகளையும் அறிந்து கொள்ளவும் சுற்றுச்சூழல் மாசிலிருந்து பூமி பந்தை காப்பாற்றவும் உங்களுக்கு இந்த பஞ்சபூதம் தொடர் வழிகாட்டும். வனமில்லா பூமி, வாழ தகுதியில்லாத பகுதி. வனத்தை வணங்குவோம்.